Hey, hi, hello viewers, welcome to Animax Gaming. Okay guys, so Hell's Paradiseல கவிமாருவை பார்த்து கிட்டத்தட்ட 6 எபிசோடுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இந்த எபிசோடில் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வேறு லெவல் செய்கை செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம எபிசோட் 11குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே கவிமரும் இஸ்ரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எந்த டென்ஷன் கூட ஃபைட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்வோ சாவோங்கிறது இருக்குது. அதாவது நீ என்னை காப்பாற்ற போறியா, நான் உன்னை காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம இஸ்ரியா சொல்கிறா, எனக்கு என்னோட லைஃப்பை தவிர வேறு யாரோட உயிரும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு அவ சொல்ல. நம்ம கவிமரும் ஆமாம், எனக்கும் என்னோட லைஃப் தான் முக்கியம், நான் என்னோட லைஃப்பை காப்பாற்றினா மட்டும்தான் என்னோட ஒய்ஃபை என்னால் போய் பார்க்க முடியும் அப்படின்னு கவிமரு சொல்கிறான். ஸோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரோட லைஃப் தான் முக்கியம் அப்படிங்கிறது அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு இருக்காங்க. பட் என்ன தான் முன்னாடி அப்படி பேசி வச்சுட்டாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கபிமரு கிட்டத்தட்ட சாக போகிற நிலைமையில தான் இருக்கான். நம்ம இஸ்ரியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டென்ஷன் நம்ம ரேன்கிறவன் நம்ம கபிமரோட நெஞ்சவே வந்து பொழந்துருவான். ஸோ அந்த கிக்கில் ஸோ கிட்டத்தட்ட சாவோட விளிம்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கபிமரு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கப்போ தான் நம்ம கவிமாருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. என்னடா அப்படின்னா எல்லா நிஞ்சாஸும் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கபிமாரு தான் லீடாக இருக்கும். அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, கபிமாரு நீ முன்ன மாதிரி இல்லை, நீ ஏன் எப்பயுமே உன் வழியில் யார் வந்தாலும் நீ கொன்றுவ, பட் இப்போல்லாம் வர நீ யாருமே கொல்ல மாட்டியே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க நம்ம கபிமாரு இல்லை அப்படிலாம் இல்லையே, என்னோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மிஷினில் நம்மளோட கோல் இந்த ஸ்டீல் பண்ணுறது மட்டும்தான், நான் அதை ஸ்டீல் பண்ணிட்டேன், அதனால் நான் யாரும் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் நம்ம கபிமாரு. அப்படியே அந்த மிஷினில் முடிச்சுட்டு கவிமரு வீட்டுக்கு போனால் அவன் ஒய்ஃப் கேட்குறா, பரவாயில்ல இந்த தடவை நீ ரொம்ப நீட்டாக வந்திருக்க, எப்போயுமே உன்னோட ட்ரெஸ்ஸு உடம்புல அழுக்காக்கி தான் வருவ அப்படின்னு அவள் கேட்க நம்ம கவிமரு உடனே ஆமாம் இந்த தடவை யாரையும் கொல்ல சொல்லி எனக்கு மிஷின் இல்லை, இந்த தடவை வெறும் திருடுறது மட்டும் தான் மிஷின், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எனக்கு அழுக்காகிருக்கு அப்படின்னு அவனும் வந்து நான் அது மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட உட்காடுறாங்க. பட் அவனுக்குள்ளே ஒரு 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 விதமான ஒரு யோசனை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. என்னடா நம்ம ஒரு வேளை மாறிட்டோமோ, ஒரு வேளை நம்ம லைஃப்குள்ளே வந்தனால தான் நம்ம மாறிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே ஒரு யோசனை இருக்குது. இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னொரு நியூ மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த மிஷின் என்னென்னா ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணணும். ஸோ ரொம்ப நாளாக கொலை பண்ணாதான் நம்ம கவிமரும் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் கொலை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை அவன் மூஞ்சி ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்குது. ஸோ அவன் ஒய்ஃபை பார்த்து சொல்கிறான், என் மூஞ்சை பார்க்காத, என் மூஞ்சி ரொம்ப கொடூரமாக இருக்கும், அதாவது ரொம்ப பிளட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. பட் அதெல்லாம் அவளோட ஒய்ஃப் கண்டுக்கல. அங்கேருந்து ஓடி வந்து நம்ம கவிமருவை கட்டி பிடிச்சி, இல்லை நான் பார்ப்பேன், எனக்கு எப்போ இருந்தாலும் உன்னோட ஃபேஸை பிடிக்கும், அது எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிளட்டடாக இருந்தாலும் சரி, ஏன்னா நீ என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவனோட நினைவுகள்லாம் அப்படி வந்து போயிட்டுருக்கும். ஸோ இந்த சீனில் தான் நம்ம கவிமரோட ஒய்ஃபோட பேரையே சொல்லுவாங்க, யூஇன்னு. ஸோ அப்போ தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவனை மாற்றி வச்சிட்ருப்பாங்க. பட் இந்த ஒரு மெமரி சீனில் அவனோட ஒய்ஃபோட உண்மையான பேரே அவனுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எது பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவன் கையிலேருந்து ஏதோ ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது, அந்த ஃப்ளவர் எடுத்து அவனோட பிளட் வெசலில் உள்ளே குத்துறான். ஸோ குத்துனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் எந்திரிச்சு நிற்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட உடம்பு ஹீலும் ஆகுது. ஸோ சமயம் ரீஜென்ரேட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த டென்ஷன் கூட. ஸோ ஃபைட் சீனை நீங்களே கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சூப்பராக இருக்குது ஃபைட் சீனு. என்ன தான் வில்லன் விட்டு நம்ம கவிமருவை பிறந்தாலும் அவன் வந்து ரீஜென்ரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம மெய் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது, ஓகே கவிமரு பிளான் பியை யூஸ் பண்ணிட்டான் போல் அப்படின்னு. பிளான் பி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான் பிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கால, அந்த ஃப்ளவரில் இருக்க பவரும், அதாவது அங்கே இருக்க அந்த ஃப்ளவரோட டாவோவும் நம்ம ஹியூமனோட டாவோவும் ரெண்டும் ஒன்று ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோட டாவோ அதிகமாச்சுன்னா ஹியூமன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவராகவே மாற்றிடும். பட் ஹியூமனோட டாவோ அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி ரீஜென்ரேட்டிவ் பவர் கிடைக்கும் அப்படின்னு மெய் சொல்கிறான். பட் இது எல்லா சமயமும் நடக்காது, இது ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் தெளிவாக சொல்கிறா. இன்சிடென்ட்ஸ்னால் எதிர்பாராமல் நடக்கிற ஒரு விஷயம். சப்போஸ் அது வேறு மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஹியூமனை டோட்டலாகவே ஃப்ளவரை மாற்றி அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணி டேனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெய் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. இந்த பூ இவனுக்கு எப்படி கிடச்சிதுன்னா, இவன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூடன் கூட ஃபைன் பண்ணியிருப்பான் கரெக்டாக. ஸோ அது ப்ரீவியஸ் எபிசோடில். ஸோ அப்படி ஃபைட் பண்ணிகிட்ருக்கப்ப இந்த ஒரு டென்டக்கல் அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும். ஸோ அப்போ நான் இதை யூஸ் பண்ணி நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆக வேணாமா அப்படின்னு கேட்குறப்ப தான் மெய் டென்ஷன் ஆயிடுவா. இல்லை நான் இப்போ தானே தெளிவாக சொன்னேன், அது வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட டாவோ அதிகமாக இருந்தால் மட்டும் தான் உன்னால் ரீஜென்ரேட் ஆக முடியும், இல்லைனா நீயும் பூவாகவே மாறிடுவேன் அப்படின்னு சொல்ல. அப்புறமேல தான் சொல்கிறேன், அப்புறம் எப்படி நம்ம சோபை மட்டும் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவிமரு கேட்க.
ஸோ அப்போ தான் மெய் வந்து சொல்கிறா, டாவோ அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறதுலேருந்து நம்ம பேசுகிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே நம்மளோட உடம்பு வந்து நம்மளோட டாவோ எனர்ஜியை கன்சியூம் பண்ணும். பட் சோபே அப்படிங்கிறவன் அப்போ வந்து அவன் சாவோட விளிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தான். அப்படி சாவோட விளிம்பில் இருக்கிறப்ப நம்ம உடம்பு வந்து ஃபுல்லாக ரீஜென்ரேட் ஆகிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ அதனால தான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டேக் ஓவர் பண்ணாமல் அவன் ஃப்ளவரை டேக் ஓவர் பண்ணியிருக்கான். அதாவது இவனோட உடம்பு ஃபுல்லாக ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணுறனால நம்ம ஃப்ளவரோட டாவோவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோபே வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அப்போ தான் நம்ம கவிமரும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான், அப்போ நானும் அதே மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுருக்கப்ப, அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது கோஇன்சிடென்ஸ் தான். அப்படி நடக்கலை அப்படின்னா நீயும் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னையே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃப்ளவர் உன்னை டாமினேட் பண்ணிச்சுன்னா நீ டேனாக மாறிடுவ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பட் இந்த சீனில் நம்ம கவிமருக்கு வேறு வழியே இல்லை. அவன் அந்த டாவை கன்சியூம் பண்ணல அப்படின்னா அவன் இறந்துருவான். ஸோ அதனால் அவன் ஃப்ளவரை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளேயே செலுத்திக்கிட்டான். ஸோ லிட்ரலி அவன் ஹியூமனிட்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெய் வந்து அழுதுகிட்டே சொல்கிறான். அவன் வந்து ஹியூமனிட்டியிலேருந்து அவன் டென்ஷனாக மாற போகிறான் அப்படின்னு சொல்லி மாறிட்டுருக்கான். பட் என்ன தான் நம்ம கவிமரு ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக மாறினாலும் நம்ம வில்லன் அவனோட பவர்ஃபுல்லாகவே இருக்கான். ஸோ செமையாக அடி விழுகுது. 2 பேரில் யாரோட முதல் டெண்டன் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படுதோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சுட்டு 2 பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கவிமருவும் அவனோட ஃபுல் அண்ட் ஃபுல் நிஞ்சச்சு வச்சு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம வில்லனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நான் எப்படியாவது இதில் நான் பொழைச்சி நான் என்னோடய ஒய்ஃபை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கவிமரு ஃபுல் எஃபெக்டோட ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். நடுவில் நம்ம யூசுரியாவும் ஃபைட்டில் எதனால் யூசுவலியாகவும் கலந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கவிமருவோட அட்ரிபியூட் வந்து ஃபயர் அட்ரிபியூட் அண்டு நம்ம அந்த டென்ஷனோட அட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர். ஸோ என்றைக்குமே ஃபயர் வாட்டர் இருக்கப்போ வாட்டர் தான் ஜெயிக்கும். ஸோ கவிமருவால் அங்கே ஜெயிக்க முடியாது. பட் அதுவே நம்ம யூசுரியாவோட அட்ரிபியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவளோடது வந்து பார்த்தீங்கன்னா எர்த் அட்ரிபியூட். ஸோ நம்ம வில்லனோடது வாட்டர் அப்படிங்கிறதுனால வாட்டரை வந்து எர்த் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம யூசுரியாவில் மட்டும்தான் நம்ம வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டென்டனும் அட்டாக் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா அவனை சாகடிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம கவிமருவும் யூசுரியாவும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பட் அது எல்லாமே அந்த ஸ்கெட்ச் எல்லாம் வில்லனுக்கும் தெரியுது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கும் தெரியும்டா அப்படின்னு சொல்கிறான். பட் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் நம்ம கவிமரு வழக்கம் போல் அவனோட நிஞ்சட்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம யூசுரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறான். பட் வில்லனும் ஒன்றும் சலைச்சது இல்லை. வில்லனும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டையும் தாறுமாறாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். பட் அந்த ஃபைட்டில் நம்ம கவிமரோட வயிற்று பகுதி, அதாவது சைடில் இருக்க வயிற்று பகுதி லைட்டாக அடிபட்டுருது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டவோ ஃபோர்ஸோட முழுமையான ஒரு வெற்றிடமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது லைட்டாக அடிபட்டனால அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். பட் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைட் சும்மா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களே பாருங்கள், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கும். ஏன்னா வேறு வழி தெரியல. நீங்கள் யூடியூப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம கபிமாரோ ஒரு பிளான் வச்சுருக்கான். என்னடா பிளான் கேட்டிங்கன்னா, சாரி. ஸோ நம்ம டென்ஷன் அப்படிங்கிறவங்க அவங்களோட அல்டிமேட் ஃபார்ம் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட டாபு ஃபோர்ஸை ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுற மாதிரி தான். அதாவது அந்த அல்டிமேட் ஃபார்மும் ஒரு மணி நேரத்துக்கு மட்டும்தான் தாக்கு பிடிக்கும். ஸோ அந்த 1 மணி நேரம் நம்ம கபிமாரோ தாக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த அல்டிமேட் ஃபார்ம்லேருந்து ரியல் ஃபார்முக்கு மாறிடுவாங்க. அப்படி ரியல் ஃபார்முக்கு மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க மனுஷங்களோட ரொம்ப வீக்காக மாறிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு பிளானை ஸ்கெட்சில் வச்சுட்டு தான் நம்ம கபிமாரோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பான். 1 மணி நேரம் முடிஞ்சிடும். 1 மணி நேரம் முடிஞ்சனால நம்ம டென்ஷன் அவனோட அல்டிமேட் ஃபார்ம் முடிஞ்சிடும். அல்டிமேட் ஃபார்ம் முடிஞ்சனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்களோட ரியல் ஸ்டேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 ஹவர் நம்ம கவிமரு வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ஷன் கூட ஃபைட் பண்ணியிருப்பான். அந்த டென்ஷனோட அல்டிமேட் ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா வேர் அவுட் ஆனால அவன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஹியூமனாக மாறிடுவான். ஸோ வியர் அவுட் ஆனனால அவனோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே கம்மியாயிரும். ஸோ என்ன தான் பவர் கம்மியானாலும் நம்ம கபிமருவால் அவனை கொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கபிமரு ஆட்ரிபியூட் ஃபயர் அப்படிங்கிறனால. ஸோ நம்ம கபிமரு உடனே யூசுரியாவை சொல்கிறான், யூசுரியா இதுதான் உனக்கு நல்ல வாய்ப்பு, சீக்கிரமே அவனை கொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம வில்லன் உடனே யூசுரியாவை பார்த்துட்டு இல்லை அவளால் கொல்ல முடியாது, அவளோட டவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவள் என்னை கொல்ல முயற்சி பண்ணானா அவளோட டவர் அவளே கன்சியூம் பண்ணி அவளே இறந்துருவா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம யூசுரியா ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் இறந்துருவேன் தான், ஆனால் உன்னை கொல்லாமல் போனேன்னா என்னோட மண்டவழியிலேயே அதாவது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி உன்னை ஏன்டா கொல்லலை அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவேன், அதுக்கு நான் உன்னை கொல்லிட்டு நானும் சாகிறது எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க கடைசி டவர் பவர் யூஸ் பண்ணி நம்ம வில்லன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவான். பட் நம்ம வில்லனும் சலிச்சதில்லை, அவனோட லாஸ்ட் டவர் பவர் யூஸ் பண்ணி அவனும் சில டெக்னிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் எல்லாம் பண்ணி எப்படியாவது தடுக்கலான்னு பார்ப்பா. பட் ஒன்றுமே முடியாது. நம்ம யூசுரியாவும் நம்ம கபிமரும் 2 பேரும் பிளான் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு தான்
ஸோ இந்த இடத்துல நம்ம ரேன் அப்படிங்கிற டென்ஷன் வில்லனும் இறந்துடுறான். ஸோ இந்த ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவிமருவும் நம்ம யூசரியாவும் ஜெயிச்சிடுறாங்க. பட் நம்ம யூசரியாவுக்கு என்னடா ஆச்சுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அவள் வந்து பார்த்திங்கன்னா அவளோட சாவோட விளிம்பில் தான் இருக்கா. ஏன்னா அவளோட கடைசி டாவோ ஃபோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ அவளும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பவர்லெஸ்ஸாக தான் இருக்கா. நம்ம கவிமருவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, நம்ம யூசரியா இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் ரொம்ப ரீஜென்ரேட் பவர் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க. ஸோ நீ இந்த மாதிரி ரீஜென்ரேட் பவர் அதிகமாக யூஸ் பண்ணினா நீயும் மரமாக மாறிடுவ அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜென்ரேட் அதாவது டேன் அப்படிங்கிற அந்த ஃப்ளவர் ஹியூமன்ஸ் மூலிமா இருந்து ஃபெர்டிலிட்டி பண்ணி அந்த டேன்கிற அந்த லிக்விடை இவங்க சாப்பிடல அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி ரீஜென்ரேட் ஆகுறாங்களோ ரீஜென்ரேட் ஆக அவங்க மரமாகவே மாறிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசரியா இங்கே சொல்கிறோம். உடனே நம்ம யூசரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவிமரு கேட்குறான், சரி நான் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம யூசரியா கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்க விடுப்பா அப்படின்னு சொல்ல, ரெஸ்ட்டா இல்லை நம்ம உடனே போய் அந்த போட்டை பார்த்தாகணும். அந்த போட்டை பார்த்தா தான் அந்த வழியாக நம்ம அந்த கேட் மூலிமா நம்மளோட உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சரி நீ போ, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்ல, நம்ம கபிமருவும் சரி சீக்கிரமாக வந்து சரி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீ செஞ்ச உதவிகளுக்குலாம் ரொம்ப நன்றி யூசரியா அப்படின்னு சொல்கிறான். நம்ம யூசரியாக்கே ஒரே ஷாக்காக இருக்குது. ஏன்னா நம்ம கபிமர் கேரக்டர் அவன் வெளியே வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம கபிமர் யாருக்குமே நன்றின்னு சொன்னதில்லை. பட் இந்த தடவை நன்றின்னு சொல்லுவான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அவுட் ஆஃப் கேரக்டராக இருக்கும். அப்புறமேட்டு தான் தெரியும் நம்ம யூசரியாவுக்கு வேறு வழியில் அவளுக்கு ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆகிருக்கும். அவளோட நின்ஜெட்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த லிக்விட் மாதிரி வரதை வச்சு அவள் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு, பட் அப்பயும் அவளால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியாது. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட தங்கச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க. அவள் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா இவ தான் காப்பாற்றிட்டுருக்கா. அதாவது ஒரு சினோபியாக இருந்து அவள் தங்கச்சியை காப்பாற்றிட்டுருக்கா. பட் இப்போ அவளோட கடைசி முடிவு. ஸோ நம்ம யூசரியா வந்து பார்த்தோன்னா இறந்துட்ட மாதிரி காமிக்கிறாங்க. பட் அவள் இறந்துட்டாலா இல்லையா அப்படிங்கிறது நமக்கும் ஒன்றும் தெரியல. பட் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. நம்ம கவிமருவும் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான். இந்த இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷனை சாகடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது இவனுக்கு. பட் இவனுக்கு தெரிஞ்ச விதோடனே சரி என்னோடய வேலை முடிஞ்சுது, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், எனக்கு ஃபைட் பண்ணணும் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து போக, உடனே நம்ம சகிரி கேட்குறா, என்ன உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்துருக்கான், அவனை பழிவாங்க நீ விரும்ப மாட்டியா, நீ ஃபைட்டுக்கு வர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, பழிவாங்கிறதா எங்கள் டென்ஷனுக்குள்ள ஃபீலிங்ஸும் கிடையாது, ஒரு பாண்ட்ஸும் கிடையாது, எங்களோட உண்மையான நோக்கமே உண்மையை தேடி கண்டுபிடிக்கிறது தான். அதாவது எப்படி அவங்க அந்த இம்மோர்டாலிட்டி அடையணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான குறிக்கோள். அது மெய்க்கும் தெரியும் நினைக்கிறேன். என்ன மெய் நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம மெய்யை பார்த்து கேட்பான். சரி நீ எதுக்கு எங்களெல்லாம் விட்டு போன, அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, நம்ம மெய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், எனக்கு வாழ்க்கை அப்படிங்கன்னா என்னன்னு எனக்கு தெரிய வந்தது, நம்ம இம்மோர்டாலிட்டியை விட நம்மளோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு அவன் சொல்ல, உடனே எனக்கு நீ நினச்சா ரொம்ப பொறாமையாக இருக்குது, அட்லீஸ்ட் உனக்காவது வாழ்க்கைன்னா என்னென்னு புரிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டென்ஷன் அந்த இடத்த விட்டு வெளியே நகர ஆரம்பிப்பான். அப்படி நகர ஆரம்பிக்கிறப்ப வெளியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ எர்த்குவேக் மாதிரி வந்துட்டுருக்கும். என்னடா எர்த்குவேக் மாதிரி வருதுன்னு பார்த்தா தான் தெரியும், உள்ளே இருந்து அந்த ஹோரையை உடச்சிட்டு ஒருத்தர் வெளியே வருவான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம எமோட அசைன்மெண்ட் செகண்ட் டைமாக உள்ளே வந்திருப்பாங்களே. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லானவன் இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எபிசோடுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே வரான். ஸோ இதுக்கப்புறம் தான் வேறு லெவல் ஃபைட்டே ஆரம்பிக்க போகுது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இவனுக்கும் அந்த கிரிமினல்ஸ் சுத்தமாக ஆகவே ஆகாது. சொல்லப்போனால் நம்ம கவிமரும் நல்லவனாக மாறியிருக்கான், முக்கால்வாசி கிரிமினல்ஸ் நல்லவனாக மாறியிருக்காங்க. பட் இந்த எமோட அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் தான் அவன் கண்ணு முன்னாடி. அவங்க மட்டும் இவன் முன்னாடி வந்துட்டாங்க, கண்டிப்பாக ஃபைட் ஆரம்பிக்கும், இவன் கண்டிப்பாக யாரையாவது கொல்ல தான் போகிறான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சகிரி போய் தடுத்தாலும் தடுப்பான்னு நினைக்கிறேன். பட் தெரியல, அடுத்த எபிசோடில் தான் தெரிய வரும். எனக்கு தெரிஞ்ச அடுத்தது தான் லாஸ்ட் எபிசோடாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சீசன் 3 தான் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். பட் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிம்ஸ் நான் நிறைய எடுத்துகிட்டு வரேன். அண்ட் அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.